அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்க்லா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாச்சோங் சாவ் மாகாணத்தில் பேங்க் பக்கோங் என்ற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த அழகிய நதியானது நாம் இதுக்கு முன்னாடி கடைசி வீடியோவில் பார்த்துருப்போம். உலகின் மிக உயர்ந்த விநாயகர் சிலை. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா இந்த பேங்க்லா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு வந்து சேரலாம். தாய்லாந்தில் இதேபோல் மிதக்கும் சந்தை நிறைய இடத்துல காணப்படுகிறது. பேங்காக்கில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த பேங்க்லா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஏனென்றால் இந்த பேங்க் பக்கோங் நதிக்கரையின் சுற்றிலும் கட்டிடக்கலை மற்றும் கலைநயமிக்க கோயில்கள், மாளிகைகள் நிறைய உள்ளன. அதை கண்டுகளிக்க ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த பேங்க்லா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தாய்லாந்து தலைநகரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அற்புதமான உணவு வகைகள், பாரம்பரிய தாய் உணவு வகைகள், உள்ளூர் மீன் வகைகள் மற்றும் கடல் உணவுகள் அனைத்தும் கிடைக்கின்றன. உணவு பிரியர்களுக்கு இது சிறந்த இடமாக உள்ளது. நீங்கள் இந்த சுற்றுலா மையத்தை பார்வையிட விரும்பினால் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் நீங்கள் இங்கே பார்வையிடலாம். ஏனென்றால் மற்ற நாட்களை விட சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து கடைகளும் திறந்திருக்கும். இன்று நாங்கள் வந்தது புதன்கிழமை, பொது விடுமுறை நாள் என்ற போதிலும் இங்கு குறைந்த அளவே கடைகள் திறந்துள்ளது. சுற்றுலா பயணிகளும் வருகை குறைவாகவே உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த படகுல தான் நம்ம போக போகிறோம். இந்த படகோட கட்டணம் பார்த்திங்கன்னா இந்த நதியை சுற்றி வர 1 மணி நேரத்திற்கு தாய்லாந்து பணத்தில் 50 பாட், இந்திய பணத்தில் பார்த்திங்கன்னா 130 ரூபா வரும். இந்த படகு கிளம்புறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. அதனால் இந்த 1/2 மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற கட்டிடம் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான கட்டிடமாக காட்சியளிக்கிறது. ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல, ஏன்னா மூடி இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திறந்து இருக்கிறதா இணையத்தில் போட்டிருக்கு. வெளியே மட்டும் பார்த்துட்டு போடுவோம்.
இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. படகு கிளம்புறதுக்கு தயாராக இருக்குது. வாங்க படகுக்கு போவோம். समझाए இப்போ இந்த படகுல பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 பேர்கிட்ட தான் படகுல போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வார நாளுன்றதுனால கூட்டம் இல்லை. சனி ஞாயிறில் தான் அதிகமான கூட்டங்கள் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி படகுல போயிருக்கீங்க, அதோட அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாய்லாந்து பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை அதை பற்றி நான் தெரிவிக்கிறேன். படகு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் பயணம் ஆனதுக்கப்புறம் இடையில நிறுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோவிலை பார்வையிடுறதுக்காக. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இந்த பேங்க் பக்கம் நதிக்கரை ஓரமாக பார்க்கக்கூடிய கோவில்கள் ஆகட்டும், கட்டிடங்கள் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மன்னர் த கிரேட் தக்ஷின் ஆட்சி காலத்தில் 1767 முதல் 1782க்கு இடையில் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது.
கோவிலெல்லாம் மூடி இருக்கிறதுனால நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்க முடியல, வெளியே மட்டும் பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் உலகின் மிக உயரமான விநாயகர் சிலை. மிகவும் அதிக தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சரியாக தெரியல, சின்னதாக தான் தெரியுது. இப்போ பார்க்குற கட்டிடம் பார்த்திங்கன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட அரண்மனை மாதிரி இருக்குங்க. மிகவும் அழகாக இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல, படகு இங்கே நிறுத்தலை. ஏன்னா அது பார்க்க வரணுன்னா தனியான படகுல வரணுமா. இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை உள்ளே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நான் வந்து தனியாக ஒரு வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளியால் ஆன மாளிகை மாதிரி இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது ஃபுல்லாக தங்கத்தாலான மாளிகை மாதிரி இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மன்னர் தட்சினோட போர் வெற்றி நினைவு சின்னம். இது பார்த்தீங்கன்னா இது நிகழ்காலத்தில் கட்டப்பட்டது தான். இதுக்கு முன் பழைய நினைவு சின்னம் இருந்திருக்கு. அது ஆற்றின் அரிப்பு காரணமாக இடிஞ்சு விழுந்ததுனால இது புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போவும் உள்ளூர் மக்கள் அங்கு சென்று மன்னருடைய வெற்றி போற்றி வணங்கி வருகிறார்கள்.